ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் அர்ஜுன். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக குக்கிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன டிப்ஸ்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஸ்டோரேஜ் பண்ணுறதாங்க. நிறைய பேர் எங்கள் கமெண்ட்ஸில் வந்து பச்சை மிளகா ரொம்ப நாள் வந்து பழுக்காமல் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் கேட்குறீங்க. இதுக்கு மெயினான காரணம் வந்து காம்போடு அப்படியே ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமே கெட்டு போயிருங்க. அதனால் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் இது போல் தனியாக எடுத்துருங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1.5 மாதம் ஆனாலும் பெருசாக வந்து காய் வந்து இது போகிறது இல்லைங்க. நம்ம எதில் வந்து போட்டு வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. தூவிட்டு நம்ம நிறையா போடணும்னு இல்லை, கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாய் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட பெருசாக பழுக்கிறதும் கிடையாது. அதே போல் பச்சை மிளகாய் எப்பவுமே வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து வச்சு போடக்கூடாதுங்க. இப்போ பீட்ரூட் பிடிச்சிருக்கேன் கூட போடுறேன் அது மாதிரிலாம் போடக்கூடாது. இது போல் தனியாக மஞ்சள் பொடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மாவு, பால்னு எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுனால எல்லாம் கலந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம், அல்லது இது போல் ஏதோ ஒரு மட்டி பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் டேபிள் கிளாத்தில் விரிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சமாக இது போல் தண்ணியில் நனைச்சிக்கங்க. எல்லா இடத்துலையும் லைட்டாக நனைஞ்சா போதும். நல்லா தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு பிளேட்டில் இதை வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேங்க. இது வந்து நல்லாவே அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணிக்கும். நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது போல் தட்டில் வச்சுட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் நான் அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்மெல் ஃப்ரீயாக சூப்பராக இருக்குங்க. 3 ஹார்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. எல்லாமே வந்து அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணிடணுங்க. அது போல் பண்ணும்போது லெமன், பேக்கிங் சோடா, சால்ட் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக ஸ்மெல்லுமே இருக்காது. அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இது போல் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கும் போது சீக்கிரமே வந்து இதில் முளைப்பு வந்த மாதிரி ஆயிருங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வச்சுருக்கிற இடத்துலையே கூட உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா இது போல் தாங்க முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்தால் என்ன, அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாமே நினைக்கலாம். அது மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அது வந்து ரொம்பவே கெடுதல். ஸோ முளைப்பு வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா இதை வந்து எப்பவுமே தனியாக காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் தனியாக தான் ஸ்டோர் பண்ணணும். உருளைக்கிழங்கு வாங்கும்போதே வந்து நல்லா அழுத்தி பாருங்கள். உருளைக்கிழங்கு எப்பவுமே கல் மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்து வாங்கினாதான் ரொம்ப நாளைக்கு வந்து இது போல் முளைப்பு வராமல் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அழுத்தி பார்க்குறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமே இது மாதிரி தாங்க முளைப்பு வந்து வீணாக போயிடும். போல் ரொம்ப முளைச்ச உருளைக்கிழங்குல வந்து கிளைக்கோலைடு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குமாமாங்க. அது வந்து நமக்கு வந்து நச்சுத்தன்மையுடையது. அதே மாதிரி நான் எப்பவுமே இத்தனை நாள் வரைக்குமே வந்து இந்த முளைப்பெல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு இப்போலாம் வந்து இதை வந்து அப்படியே எடுத்து முளைக்க போட்டுறது. போட்டு வச்சிங்கன்னா 3 மாதத்தில் நமக்கு வந்து புதுசாக உருளைக்கிழங்கு கிடச்சிரும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில டைம் கடலை எண்ணெயெலாம் நம்ம வடை போண்டாலாம் சுடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நுரைச்சி வந்து பொங்கி வளைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. செம்ம டென்ஷன் ஆகும் வந்தப்போ. அதே போல் பலகாரமே வந்து நல்லா வேகாது. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை பலகாரத்தையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் அந்த புளியை போட்டு நல்லா புளி வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. நுரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குறது வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு புளி வந்து நம்ம ஒரு முறை ஆனதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்துடுறேன். அடுத்த பேட்ச் பாருங்கள், வடை போட்டாச்சு. இப்போ எந்த அளவுக்கு பொங்கி வராமல் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து பயப்படாமல் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வீட்டில் குக்கருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கெட்லாம் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு புதுசாக வாங்கணும் இல்லைங்க. இப்படி சீக்கிரமே லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்காக புதுசு வாங்கணும்னு அவசியமே இல்லை. இது போல் வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த கேஸ்கெட்டை வந்து கொஞ்ச நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 3 days ஒன்ஸ் மட்டும் இது போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா வந்து சீக்கிரமே கேஸ்கெட் லூஸ் ஆகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜோட கீழ் பார்ட்ஸில் வந்து நம்ம வச்சிடலாம். சும்மா கூலிங்காக இருந்தால் மட்டும் போதும். ஃப்ரீசரில் மட்டும் வைக்காதீங்க. அடிக்கடி ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது சீக்கிரமே வந்து கேஸ்கெட்டில் வந்து விரிசலாகி வீணாக போயிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வேணால் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிரும். இந்த லூஸாகவே இருக்காது. நீ வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டிப்னு பார்த்துடலாங்க. நம்ம சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறக்காக ஒரு கூடையில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம வந்து அப்படியே கமுத்திட்டு வருவோம். அது போல் ஒவ்வொரு வெசலையும் இது போல் கமுத்தும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே கீழே வந்து ட்ரெயின் ஆகி அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தண்ணியாக நிற்குங்க. நல்ல தண்ணியாக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி, இது போல் நின்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் வெள்ளை வெள்ளையாக உப்பு கரையாட்ட பிடிச்சி பார்க்குறக்கே வந்து கவுண்டர் டாப் வந்து நல்லாவே இருக்காது. அதை வந்து அடிக்கடி நம்ம வைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது போல் ஒவ்வொரு வேலை எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஈஸியான மெத்தடுங்க. எப்பயுமே இது போல் வெசல் வாஷ் பண்ணுற அந்த இது மேலே கீழே வந்து ஒரு டப் மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் இந்த வாஷ் பண்ணுற கூடையை வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த டப் மேலே வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ கீழே வந்து கவுண்டர் டாப் வந்து எப்பவுமே வந்து வெட் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது போல் வாஷ் பண்ணி கமுத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே வந்து தண்ணி தெறிக்கவே இல்லை. நீட்டாக இருக்கும். கீழேயுமே வந்து தெறிக்காமல் இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க.
சின்ன விஷயம் தான், பட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து வீட்டில் சின்ன விசேஷம் அப்படின்னா அப்பளம்லாம் ஒரு கட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவோம். மீதியான அப்பளத்தை வந்து அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே உடஞ்சி போய் அங்கங்கே பூஞ்சான் மாதிரி பிடிச்சிரும். அது மாதிரி பிடிக்கக்கூடாது, ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அப்பளத்து மேலேயும் வந்து மாவு மாதிரி வந்து வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இது போல் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ ஏர்டைட் பாக்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி எடுத்துக்கலாங்க. அரிசி வந்து கீழே இது போல் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அப்பளத்தையெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வந்து நவுத்து போகாமையும் இருக்கும், அதே மாதிரி பூஞ்சான் பிடிக்காமையும் இருக்குங்க. இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பேர் ஸ்டோர் பண்ணலாமே நினைப்பீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து நல்லா பொரிஞ்சு வராது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு ஜாடியில் அது என்ன சீசனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அடியில் வந்து தண்ணியாட்ட நிற்குங்க. உப்பு வந்து நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு நான் 2-3 வேஸ் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உப்பு ஜாடியில் வந்து உப்பு வந்து போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாடிக்குள்ளே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு தான் போட போகிறேன். அரிசி மாவு இது போல் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியை வந்து இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ உப்பு வந்து பூராமே நீர்த்து போகாமல் நல்லா வந்து ட்ரையாகவே இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு அப்படிங்கிறனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மேலே நான் வந்து உப்பு கொட்டி வச்சுக்க போகிறேங்க. இது கூட வந்து நீங்கள் மேலே மிளகாய் வந்து வரமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ள 2-3 போட்டு வச்சாலுமே நல்லா நீர்த்து போகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட மாதக்கணக்கானாலுமே வந்து நீர்த்து போகாமல் அப்படியே இருக்குதுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன தான் சுற்றியை வந்து எறும்பு சாக்பீஸ் போட்டிருந்தாலும் அடிக்கடி அதுக்குள்ளே வந்து எறும்பு வந்துருங்க. நார்மல் எறும்பு விட அந்த கிச்சன்லாம் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு எறும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்மெல்லுமே வந்து பேடாக இருக்கும். அது வந்துட்டாலே வந்து நமக்கு யூஸ் பண்ணுறக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அது போல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 3-4 கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளே போட்டு வச்சுட்டா போதுங்க. கிராம்போட வாசத்துக்கு அந்த மொசெரும்பு வந்து வராது. போட்டு வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா சர்க்கரையுமே சீக்கிரம் வந்து கட்டிப்படாமல் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம அரிசி பருப்பு ஸ்டோரேஜ்னு வந்துட்டா நம்ம பார்த்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி தான் இந்த செல்லெல்லாம் சீக்கிரமே பிடிக்குதுன்னே தெரியாது. வண்டு பூச்சின்னு பிடிச்சிரும், கட்டிப்பட்ட மாதிரி ஆயிருங்க. அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான டிப்பு, இதுக்குள்ளே வந்து கூட ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து உள்ளே போட்டு வைக்கலாங்க. அது போல் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம டெய்லியும் வந்து பருப்பு அதுலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஈரக்கையோ இல்லை டம்ளாரையோ விட்டு எடுக்காமல் இதுக்குன்னு தனியாக உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டிங்கனாலுமே சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்காது. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதில் இருக்கிற விஷயம் ஏதாவது உங்களுக்கு புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்த கௌதம்.